வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs வீக்கெண்ட் குட்டி ஸ்டோரிஸ். இந்த வீக்கெண்ட்ல நம்ம என்ன குட்டி ஸ்டோரி பார்க்க போறோம் அப்படின்னா, சுஜாதாவின் நுழைவுத் தேர்வு. இந்த சிறுகதைய சுஜாதா எப்படி ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா, பட்டாபி அப்படின்றவர் போய் அருண் அப்படின்றவனை போய் மீட் பண்றாரு. எதுக்காக, என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? பட்டாபி போய் பார்க்கும்போது அந்த அருண்குமார் 20 பேர் கூட ரேபிட் சேஸ் ஆடிட்டு இருந்தான். 5 ரூபாய் கட்டி ஆடணும், ஜெயிச்சா 100 ரூபாய். அருண், உன்னை பார்க்கணுமாண்டா. சார், நீங்க அவன் கூட செஸ் ஆடணுமா? இல்லப்பா, வேற ஆட்டம் அப்படின்னு பட்டாபி பான்பராக கிழிச்சு உதுத்து வாயில தட்டிக்கிட்டாரு. செஸ் போர்டை மடியில வச்சு, கார் பேண்டட் மேல வச்சு, டேபிள் மேல வச்சு அப்படின்னு பலவித நிலைகள்ல கண்ணாடி போட்ட சிறுமிகள், நெற்றியில விபூதி தொட்ட சிறுவர்கள், நகத்தை கடிக்கிற சுடிதார்கள், கன்னத்துல கை வச்ச IT என்ஜினியர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒரே எதிரிக்கிட்ட ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரையும் வீதி வலம் வர பெருமாள் போல கொஞ்சம் கொஞ்சம் நின்று ஒரு கணத்துல காயை நகர்த்திட்டு நகர்ந்துகிட்டு இருந்தான் அருண். 10 நிமிஷத்துல ஏறக்குறைய எல்லாருமே தோக்கடிச்சிட்டான். நல்ல சிவப்பா இருந்தான். உதடுகள் சிகரெட் பிடிச்சதுல கரு நீளமா இருந்துச்சு. கண்ணாடிக்கு பின்னால கண்ணின் புன்னகையில சிநேகம் இருந்துச்சு. இன்னும் ஒரு கேம் தான் பாக்கி இருக்கு, இதோ வந்துருவான். உன் பேர் என்னப்பா? கோதண்டராமன், கால்மி கோன்ஸ், அருணோட அசிஸ்டன்ட். பட்டாபி, அருண் என்ன படிக்கிறான் அப்படின்னு கேட்டாரு. டிராப் அவுட் சார், தனக்கு சொல்லித்தர லெக்சரர்ஸ் இல்லைங்கிறான். மகாவிஷ்ணு மாதிரி பேசுவான், கண்டுக்காதீங்க. அம்மா அப்பா தண்ணி தெளிச்சு விட்ட கேஸு. டேய், என்னை பத்தி எல்லாத்தையும் பொல்லாதும் சொல்லாத. என்ன சொன்னா? நல்லதுதான் சொன்னான். நீ ஒரு ஜீனியஸ்னா. அறிவாளி யார் தெரியுமா? தன் அறியாமைய ஒளிச்சு வைக்க தெரிஞ்சவன். என்ன விஷயம்? டோர்னமெண்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்றீங்களா? உங்ககிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. பட்டாபி, சரிதான், இது நெசமாவே கிறுக்கு, ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சிட்டாரு. என் பேரு பட்டாபி, சரவணன்னு ஒருத்தர் தான் உங்களை பத்தி சொன்னார். வந்த விஷயத்த சொல்லுங்க பட்டு மாமா. ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். எழுதுங்கோ. ப்ரமோஷன் பரீட்சையா? கோச்சிங் வேணுமா? பேப்பர் திருத்துறவா மனசை திருத்தணுமா? பரீட்சை நீ எழுதணும். நானா? இருக்கிற எல்லா எக்ஸாமும் போன வருஷம் பாஸ் பண்ணியாச்சு. ஓய், சொன்னியாடா கோன்ஸ்? இன்னொரு பையனுக்கு பதிலா ஆள் மாறாட்டமா? ஆமா, சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டியே. ஆளை விடு சாமி, இடத்த காலி பண்ணுங்க. எஸ்கேப். 5 லட்சம். எழுந்து போனவன் நிக்கிறான். அத்தனையும் கேஷா? நீ ஏதோ அமெரிக்காவில பிலிம் எடுக்கிற கோர்ஸ் சேரணும்னு சரவணன் கிட்ட சொன்னியே, அதுக்கு தானே குருவி சேர்க்கிறாப்புல காசு சேர்த்துட்டு இருக்க. வாங்க பேசலாம். 5 லட்சமா அப்படின்னா கிருஷ்ணவேணி. 5 லட்சம் ரொம்ப சீப் சகோதரி. கேபிட்டேஷன் எத்தனை தெரியுமா? இன்னைய தேதிக்கு மெடிக்கலுக்கு மினிமம் 18 to 25 லட்சம். 5 லட்சத்துல கச்சிதமா முடிச்சிடலாம். இந்த பட்டாபி உத்தரவாதம் தரேன். சரி, சுரேஷ் என்ன செய்யணும்? அவன் பரீட்சைக்கான அட்மிஷன் கார்டை என்கிட்ட கொடுக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் சுரேஷுக்கு பதிலா அருண்குமார் என்ட்ரன்ஸ் எழுதிடுவான். ஐயோ, மூஞ்சிய வச்சு கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? அதெல்லாம் பிரச்சனை இல்ல, போட்டோவை மாத்தி ஒட்டிடலாம். பாரு வேணி, உன் மகன் என்ட்ரன்ஸ் எழுதி ரேங்க் வாங்குற கொடுப்பனை இல்லாதவன். அவன் உன் புருஷன் மாதிரி டாக்டர் ஆகணுமா இல்லையா? அதான அவரோட கடைசி ஆசை. ஆமா, ஆனா ஒத்துப்பானா? அத நான் பாத்துக்கிறேன். சுரேஷ் பூச்சி, சொன்ன பேச்சு கேட்கும். எதுக்காக அந்த பையன் இதை செய்ய சம்மதிக்கிறான்? ரிஸ்க் இல்லையா பட்டாபி? அதான் சொன்னேனே, அவன் ஒரு மாதிரி மேதை. என்ன ஒரு கேள்வி கேட்டான் பாரு, வேணாம். போன வருஷம் ஆல் இந்தியா, ஸ்டேட் எல்லா என்ட்ரன்ஸும் எழுதி எல்லாத்துலயும் ரேங்க் ஹோல்டர். ஆனா எதுலயும் சேரல. திடீர்னு மனசு மாறி ஷார்ட் பிலிம் எடுக்க போறானா. ஏதோ ஃபெஸ்டிவலுக்கு அனுப்ப. அதுக்கு அமெரிக்காவில ஒரு கோர்ஸ் சேரணுமா. 5-10 சேர்த்துட்டு இருக்கான். ஒரு 3வது மனுஷன் மூலமா அப்ரோச் பண்ண. இந்த மாதிரி சொன்னான். அகப்பட்டா ஜெயிலுக்கு போவேன்னு சொன்னான். அதையும் பாத்துடலாமே. என் பிலிமுக்கு உதவுங்கிறான். இந்த காலத்து இளைஞர்களை ஒன்னும் சொல்ல முடியறதில்ல. பணம் எப்ப வேணும்? பரீட்சை எழுதி முடிச்சு மெல்ல கொடுத்தா போதும். ஏமாத்த மாட்டான். என்ன சுரேஷ், எப்படா இருக்க? நல்லா இருக்கேன் பட்டாபி மாமா அப்படின்னா. பயந்த சுபாவம் அப்படின்றது கண்கள்ல தெரிஞ்சது. +2ல 2 கெட்டானா மார்க்கு. அதனால அம்மாவுக்கு ஏமாற்றம். காட்டாங்குளத்தூர்ல ஒரு BSc கிடைக்கும் போல இருந்தது. அதுக்கும் அலைச்சல். இல்லைன்னா திருச்சி மணச்சநல்லூர்ல ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல சைக்காலஜி, லாஜிக், ஜியாலஜி அப்படின்னு வினோதமான கோர்ஸ் கிடைச்சிருக்கு. ஜிப்மார், எய்ம்ஸ் அதெல்லாம் எழுதுறதுக்கான தீவிரம் தன்கிட்ட இருக்கிறதா அவன் நம்பல. அம்மாவோட முகத்தை பார்க்கவும் தயங்குனான். சரி, உன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ID கார்டு கொடு.
எதுக்கு மாமா? நான் எழுத போறதில்ல. கொடேன். பரீட்சை எழுதாமல பாஸ் பண்ண வைக்கிறேங்கிறார் பட்டாபி மாமா. அவன் ஷாக் ஆயிட்டான். எப்படி சாத்தியம்? ஏற்பாடு செய்யலாம். லஞ்சமா? இல்ல, வேற ஒரு டெக்னிக். பரீட்சை எழுதாமையே வா. அந்த டீட்டெயில் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எக்ஸாம் ஹால் பக்கம் தலை வச்சு படுக்க வேணாம். ஆர் யூ ஷுவர் மாமா? இது தப்பில்லையா? பாரு, தப்பு ரைட் எல்லாம் ரிலேட்டிவ். நீ வாங்கின 840 போதாது. அவன் 1180 90ன்னு வாங்கியிருக்கான். நமக்கெல்லாம் கோட்டா கிடையாதுங்கிறது தெரிஞ்ச விஷயமாச்சே. உங்க அப்பாவுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னா கேபிடேஷன் 25 லட்சம் கொடுக்கணும். அத்தனை பணம் இல்ல. 5 லட்சம் புரட்ட முடியும். அதுல முடிக்கிற மாதிரி சீப்பா ஒரு வழி இருக்கு. அவன் மேற்கொண்டு கேட்க விருப்பமில்லாம, அலமாரியில தான் எங்கேயோ வச்சிருந்தேன், என் கார்டை எடுத்து கொடுமா. மாமா, நீங்க சொல்றது அவ்வளவு சுலபம் இல்ல. கிருஷ்ணவேணி வீட்டு பத்திரத்தையும் லாக்கரில் இருந்த தங்க நகைகளையும் அடகு வச்சு 5,50,000 புரட்டி கொடுத்தா. சுரேஷ் 2 லட்சம் பேர் எழுதின பரீட்சையில 3வது ரேங்க்ல பாஸ் பண்ணியதற்கு பட்டாபி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு. எப்படிரா, இந்த ரகசியம் என்கிட்டயும் சொல்லேண்டா. பட்டாபி தான் பதில் சொன்னார். வருஷம் பூரா தினம் ஃபோக்கஸ்டா காலையில 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணான். கடைசி 3 மாசம் கோச்சிங் கிளாஸ் போனான். எப்படா சுரேஷ் எங்க கூட கிரிக்கெட் ஆடிட்டு இருந்த? சுரேஷ் வாசலையே பார்த்துட்டு இருந்தான். 8:30 மணிக்கு அருண்குமார் வந்தான். சிகரெட்டை மிதிச்சு அணைச்சிட்டு உள்ளே வந்து சுரேஷோட கைய குலுக்கி, கன்கிராட்ஸ், ஓபி அடிச்சு பாஸ் பண்ணிட்ட அப்படின்னா. பட்டாபி கிட்ட, இவன் தானா? ஆமா, நீ தனியாவா? ஏதாவது சொல்லி வைக்காத. கேஷ் கொண்டு வந்துட்டீங்களா? பெட்டியில இருக்கு. 50,000 அதிகமாவே இருக்கு. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மாவை சந்திக்கலாமா? தேவையில்லை. எப்படி 3வது ரேங்க் வந்துச்சுன்னே தெரியல. என்னை விட புத்திசாலி 2 பேர் இருக்காங்களா? நம்ப முடியல. எங்கேயோ ஒரு மல்டிபிள் சாய்ஸ் மிஸ்டேக் பண்ணிருக்கேன். பென்சில் கூரா இல்ல. ரீவேல்யூவேஷன் போடுங்க, ரேங்க் இம்ப்ரூவ் ஆகும். வேண்டாம்ப்பா, 3வது ரேங்க் போதும்பா. ஆளை விடு. தலை தப்பிச்சது தம்பராம் புண்ணியம். சிக்கன் சாப்பிடு. நான் ஹிட்லர் மாதிரி வெஜிடேரியன் சாமி. ஒரு ஜெர்மன் பிலிம் ப்ரொஜெக்ஷன் இருக்கு அப்படின்னு பெட்டியை வாங்கிக்கிட்டு புறப்பட்டு போனான். அவங்க எல்லாரும் பஃபே சாப்பிட்டுட்டு கலகலப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க. எந்த காலேஜ்ல சேர போற? எதுல வேணா சீட் கிடைக்கும். எம்எஸ்சி அவ அப்பா படிச்சது, இன்னும் தீர்மானிக்கல அப்படின்றாரு பட்டாபி. என்னடா நீ பேசவே மாட்டேங்கிற? அவரே பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவரா பரீட்சை எழுதினாரு? சுரேஷ், மாமா ரொம்ப நாளையா அந்த ஆசாமி எதிர்த்தாப்புல டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. நம்ம பார்ட்டிக்கு வந்தவரா? தனியா ஒரு டேபிள் முன்னால சாந்தமா உட்கார்ந்துட்டு இருக்கிறவர்கிட்ட போய், சார் உங்களுக்கு யார் வேணும்? சுரேஷுங்கிறவரை பார்க்கணும் அப்படின்னவருக்கு 45 சொச்சம் வயசு இருக்கலாம். அவர் கிராப்பும் தோரணையும் அதிகாரம் காட்டினது. சஃபாரி ஷூட் அதுக்கு இன்னும் கனம் சேர்த்தது. நீங்க? என் பேரு மனோகர். ஸ்டேட் போலீஸ்ல சிஐடி பிரான்ச்ல இன்ஸ்பெக்டர். ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்கேன். சுரேஷுங்கிறவரை பார்க்கணும். பட்டாபி பதறாம, அதுக்கு சுரேஷ் எதுக்கு? அந்த பையனை காட்டுங்க முதல்ல. எதுக்கு? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி விசாரிக்கணுங்க. பர்டிகுலரா என்ன விசாரிக்கணும் அப்படின்னாரு பட்டாபி. அவருடைய ஐடி கார்டை பார்க்கணும். போலி ஏதோ நடந்திருக்கு. அது சம்பந்தமா ரேங்க் வாங்கின மாணவர்கள் மாஸ்டர் ரெஜிஸ்டர்ல கொடுத்திருக்கிற போட்டோவும் ஐடி கார்டுல இருக்கிற போட்டோவும் ஒத்து போதான்னு பார்க்கணும். பட்டாபி பதட்டத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு, நிச்சயம் கோஆபரேட் பண்றோம். இப்ப பார்ட்டி நடக்குது. நீங்க யாரு? சுரேஷுடைய மாமா. அவசரம் இல்ல, வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க. இல்ல காலையில 10:30 மணிக்குள்ள J3 போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொன்னவரு, நாளைக்கு காலையில ஐடி கார்டை தேடி எடுத்து வைங்க. என்ன, என்ஜாய் யுவர் பார்ட்டி, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போனாரு. பட்டாபி சுரேஷ தனியா கூப்பிட்டாரு. யார் மாமா அது? சுரேஷ், நாளைக்கு காலையில இந்த ஆசாமி வந்து ஐடி கார்டு கேட்பாரு. தொலைஞ்சு போச்சு, தேடி அப்புறம் தரேன்னு சொல்லிடு. எந்த காரணத்துக்கொன்னும் ஐடி கார்டை காட்டாத. என்னாச்சு பட்டாபி மாமா அப்படின்றான் குரல் நடுக்கத்தோட. அது வந்து ஒரு மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. கவலைப்படாதே, சமாளிக்கலாம். அம்மா எங்க? கிருஷ்ணவேணி என்னைக்கும் இல்லாம பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா. பட்டாபி அவளை தனியா கூப்பிட்டு, உன்கிட்ட பாக்கி எவ்வளவு பணம் இருக்கு? ஓ, 1000 2000 இருக்கும். அது பார்ட்டிக்கு போயிடும். ஏன்? சே, போதாது. எதுக்கு பட்டாபி? இல்ல, ஒரு சிஐடி இன்ஸ்பெக்டர் விசாரிக்க வந்தான். சுரேஷ் கையெல்லாம் நடுங்க. எல்லாம் உன்னால டாக்டர் ஆகணும்னு உசுர பிடுங்கின. இப்ப பாரு, ஜெயில போட போறாங்க. இருடா, ஐடி கார்டு கிடைக்கல, தூக்கி எறிஞ்சிட்டேன்னு சொன்னா ஒன்னும் பண்ண முடியாது.
அப்பவும் சந்தேகப்படுவாங்களே, ஒரிஜினல் ஜெராக்ஸ் வச்சிருந்தா? இர்ரா, நீயே உங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லிடுவ போல இருக்கே. என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க. கிருஷ்ணவேணி, உனக்கு புரியல? இல்ல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, காத்தால பாத்துக்கலாம். அவன் யாரு, என்ன பேரு, எப்படி அப்ரோச் பண்றதுன்னு. பட்டாபி, அவன் லஞ்சம் கேட்டாலும் காசு இல்லையே, அந்த பையனையே கடன் கேட்டு பார்க்கலாம். கொடுப்பானா? என்ன பட்டாபி, நீ தானே இதுல மாட்டி விட்ட எங்களை? ஆமா, நான் தான் மாட்டி விட்டேன், நல்லது நினைச்சு. இந்த துரை ஊர் சுத்தாம ஒழுங்கா படிச்சிருக்கலாம் இல்லையா? சுரேஷ் விம்மி விம்மி அழ ஆரம்பிச்சான். இரு, நீ அழாத. ஜெயிலுக்கு போறதா இருந்தாலும் நான் தான் போகணும். உனக்கு ஒன்னும் ஆகாது. அவங்களுக்கு எவ்வளவு தெரியும்னு நமக்கு தெரியாத வரைக்கும் ஒண்ணுமே நடக்கலைங்கிற அசம்ஷன்ல யோசிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டாங்களா? அடடா அப்படின்னா அருண்குமார். மந்தை வெளியில 3வது மாடியில அவனோட ஒரு ரூம் பிளாட்ல டிவி பார்த்துக்கிட்டு இருந்தான். கண்டுபிடிச்சதா தெரியல, சந்தேகத்தின் பேர்ல விசாரிக்க வந்திருக்கிறாங்க. லஞ்சம் கேட்ட அந்த அம்மா கிட்ட மேற்கொண்டு பணம் இல்ல, என்ன செய்யறதுன்னு முழிக்கிறோம். நீ வேணா கைமாத்தா? அருண்குமார், பணத்தை நான் அப்படியே வச்சிருக்கேன், பெட்டி கிடக்குது பாருங்க, திறந்து கூட பார்க்கல, அதை எடுத்துக்கிட்டு போயிடுங்க. ஏதாவது பிரச்சனைன்னா என்ன காட்டி கொடுத்துருங்க, அவங்க என்ன வந்து விசாரிக்கட்டும். மை காட், திஸ் இஸ் த்ரில்லிங். NTTV, CNN, சன், ஜெயா, விஜய் எல்லாரும் வந்துருவாங்க, விசாரிக்கட்டும். தீவிரவாதி மாதிரி மூஞ்சில கட்டம் போட்ட துண்டை போட்டு மறைச்சிட்டு, மை காட், அதெல்லாம் ஒன்னும் ஆகாது அருண்குமார். அவன் கவனம் முழுக்க டிவில இருந்தது. விட்டாண்டா கேட்ச், இவன் தாண்டா மேன் ஆஃப் த மேட்ச். போலீஸ் கழுத்தை பிசைஞ்சிருவாங்க, லொக்கு லொக்குன்னு இருமல் வரும். பயமுறுத்தாதப்பா, உபயோகப்படும்னா எப்ப வேணா வந்து சூட்கேஸ் எடுத்துட்டு போங்க அப்படின்னா அருண்குமார். அடிச்சாண்டா சிக்ஸர். J3 போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல கொஞ்சம் தள்ளி ஒரு சந்தில இன்ஸ்பெக்டரை சந்திக்க சொல்லியிருந்தாரு. பாருங்க பட்டாபி, போலீஸ் கிட்ட எதையும் மறைச்சு பிரயோஜனம் இல்ல. ஐடி கார்டு தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னதே காட்டி கொடுக்குது. உண்மையை ஒத்துக்கிட்டா உங்களுக்கு இந்த நெட்வொர்க்கோட ஆழத்தை கண்டுபிடிக்க போலீஸுக்கு உதவினீங்கன்னு பாராட்டு கூட கிடைக்கும். தனி ஆசாமியா கேங்கா நினைச்சு சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? அவரோட முகம் இறுகி போச்சு. என்ன தப்பா கணக்கு போட்டுட்டீங்க பட்டாபி. வாங்க, ஸ்டேஷன்ல வச்சு இன்ட்ராக்ஷன் பண்ணலாம். உங்க புத்தி போது பாருங்க. சாரி சார், சாரி, உண்மையை சொல்லிடுறேன், அதான் எல்லாருக்கும் நல்லது. பரீட்சை என் மருமக சுரேஷ் எழுதலைங்க, அருண்குமார்னு ஒரு புத்திசாலி பையன் எழுதுனான். அப்படி வாங்க வழிக்கு எத்தனை கொடுத்தீங்க? 5 லட்சம். அவன் ஏதோ படம் எடுக்கிறானா, கோர்ஸ்ல சேர பணம் சேர்த்துட்டு இருக்கிறான். ஒரு மாதிரி கிறுக்க. அவன் மட்டும் தனியா இல்ல கூட்டாளிகள் உண்டா? தனி ஆசாமி. அவன் விலாசம் கொடுங்க. சார், தேவையா? கோவமா பார்த்தாரு. பட்டாபி கொட்டி தீர்த்துட்டாரு. மந்தவெளியில ஒரு பிளாட்ல இருக்கான். காலையில போனா BSI ஸ்கூல்ல செஸ் ஆடிட்டு இருப்பான். ப்ளீஸ், அவனை ஒன்னும் செஞ்சிடாதீங்க, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். பயப்படாதீங்க, அந்த பையனை எதுவும் செய்ய மாட்டேன். என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, அதுவும் தேவையில்லை, கேஸ் க்ளோஸ்ட். ஏன் அப்படின்னு புரியாம கேக்குறாரு. எனக்கும் ஒரு மகன் மக்கு பையன் இருக்கான், வர வருஷம் என்ட்ரன்ஸ் எழுதணும் அப்படின்னு சொன்னாரு சிரிச்சுக்கிட்டே. முற்றும். என்னோட சிறுகதைகள் மற்ற கதைகள் எல்லாமே பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, வேல்பாரி 4 பாகமும் தனித்தனியா பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கிறேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எல்லாத்துலயும் பிளேலிஸ்ட்ல ஒரே இடத்துல கேட்டுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கதையோட அடுத்த வீக்கெண்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs. நன்றி, வணக்கம்.